இருக்குது. மதர் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ், மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. 3 அடி வரைக்கும் தான் வால்டைல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 10க்கு 10 சைஸில் நமக்கு இந்த பெட்ரூம் வந்துடுவாங்க, அப்படியே வந்துடும். ஏன்னா இதோட ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் தான் கொடுத்துருக்காங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா வந்து பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஒரு அரௌண்ட் ஒரு 40 lakhsக்குள்ளே ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவே இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில், பில்டப் டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கரணை, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பள்ளிக்கரணை லோட்டஸ் குளம் தெரியும் பார்த்தீங்களா? பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துக்கு ஒட்டின மாதிரியே ரோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். மதர் ஸ்கூல் பக்கத்துலேயே தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மதர் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ், மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஓவராலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 4 வீடு, மொத்தமாக 9 வீடு வருங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 9 வீடுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 சைடுமே, அந்த சைடு காமிங்களேன், அந்த சைடுமே நமக்கு ரோடு வந்துடும், இந்த சைடுமே ரோடு வந்துடும். கார் பார்க்கிங்கான ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டாக கேட்டுமே கொடுத்துருக்காங்க, கார் பார்க்கிங்கான கேட்டு. நீ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வச்சுருந்தாலும் கார் விட்டால் கூட பைக் விடுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக அந்த பிளான் பண்ணி தான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 9 years ஆகுது. வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதையும் போய் பார்த்துடலாம். இதுதான் மெயின் பாத்வேங்க, இந்த வீட்டுக்கான என்ட்ரன்ஸான மெயின் பாத்வே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு டிசைனில் அழகாக கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இபி மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக இபி மீட்ரு வந்துடும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக லாபி ஏரியா, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு. அப்படியே உள்ளே வந்துடுங்க. ஸோ நமக்கு இதில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, லிஃப்ட்டுமே இருக்குது. நம்ம லிஃப்ட்டுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோர், அதனால் நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக போயிடலாம். ஸோ ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, கிரானைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 வீடுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள. ஸோ இதுதான் நமக்கான லிவிங் ஏரியா. முதல்ல இபி பார்த்துடலாம். நமக்கு இபி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 phase இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கான லிவிங் ஏரியா, லிவிங் ப்ளஸ் டைனிங் நமக்கு வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷோபா போட்டுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான். ஆக்சுவலாக கிச்சனில் மட்டும்தான் அவங்க ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணல, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் 2 பெட்ரூம்லேயும் வந்து ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட், 9 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவி யூனிட்டுமே வந்துடும் பாருங்க. கீழே நீங்கள் ஹோம் தேட்டர் வைக்கிறீங்கன்னா அதுக்கான செட்டப் சின்னதாக போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் இன்னும் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு காம்பேக்டான சைஸில் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது.
நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 864 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 460 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியா அங்கே பார்த்துட்டோம். இது வந்து டைனிங் ஏரியா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. டைனிங் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வாஷ் பேஷன் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக விண்டோவும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கியிருந்தார். அதுவும் வந்து வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டெனண்ட்டு தான் இருந்தாங்க. ஐ மீன் ஒரு ஆஃபீஸ்க்காக இதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருந்தார். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி, இல்லை நீங்களே உங்களுக்காக பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த இடத்த காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக நமக்கு டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் இது ஒரு மைனஸ் இருக்குது. பட் ஆனால் இது மைனஸாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த சைடு நம்ம ரோடை நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை. நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னதா 2 சைடுமே கார்னர் பிளாட்ன்றதால. ஸோ ஆப்போசிட்டில் வந்து அவங்க கிறிஸ்டின் அந்த சிமெண்ட்ரி இருக்குது. பட் அது பிரச்சனை இல்லை. இந்த சைடு ரோடை காமிச்சிருங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு தாண்டி தான் அந்த பக்கம் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதும் இப்போ இது பண்ணுறதும் இல்லை. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒரு விண்டோ போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் இது பண்ணிட்டீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே காய வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ வாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இதை சொல்ல மறந்துட்டேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஒரு 3 அடி வரைக்கும் தான் வால்டைல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம போய் பார்த்துலாம் வாங்க. அப்படியே உள்ள வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஃபுல்லாக வந்து இந்த வீடு வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் காம்பேக்டாகவும் கட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ திங்க் 1 2 3 4 5 10க்கு 10 சைஸில் நமக்கு இந்த பெட்ரூம் வந்துடுவாங்க. அப்படியே வந்துடும். ஏன்னா இதோட ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. வாங்க, நான் சொன்னது வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் திங்ஸ் வைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விண்டோவுமே வந்துடும். பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லாமே வுட்டில் தான், யூபிஎஸ்சி வராது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. விண்டோவுமே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஆல்ரெடி அவங்க இதுக்கு யூஸ் பண்ணி கம்பெனிக்கு யூஸ் பண்ணியிருந்ததால், ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்ததால் இதில் வந்து ஃபிட்டிங்ஸ் எதுவும் போடலை. நீங்கள் வந்தீங்கன்னா வெஸ்டர்னில் வேணால் வெஸ்டர்னில் போட்டுக்கலாம், இந்தியன் வேணால் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே அப்படியே காமிச்சிருங்க. உங்களுக்கு வால் டைலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீலிங் வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்ரு பாயிண்ட் வந்துடும். இப்போ வாங்க நம்ம அப்படியே இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக வரும். ஸோ இதுதான் அதுக்கான. அப்படியே உள்ளே வந்துடுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு 10க்கு 12 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வார்டில் தான் நமக்கு செல்ஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த பெட்ரூம்க்கான சைஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடுங்க. பார்த்தீங்களா, கலர் வுட் ஒர்க்கோட கலர் பாருங்கள். நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது வுட் ஒர்க் அப்படியே. ஸோ இந்த வீட்டில் நமக்கு இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பிவிசி யூபிவிசி எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே வுட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் ஹீட்ரு பாயிண்ட் எல்லாமே வந்துடும். சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிளாஸ் செட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு A to Z காமிச்சிட்டேன். இந்த வீட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் சொல்ல. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
39 lakhs கோட் பண்ணிருக்காரு. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப நெகோஷியபிள் இருக்காது. அதிகபட்சம் 50,000. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அதிகபட்சம் ஒரு 50,000 பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் டேரெக்டாக வந்து வீடை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வீடு பிடிக்கும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்க கைட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட், செமி ஃபர்னிஷ்டு, அட்டாச் 2 பாத்ரூமோடு இருக்கும். ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம். உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம கிளைண்ட்டு நிறைய பேர் கேட்கறது என்னென்னா, என்ன ரீசனுக்காக சேல் பண்ணுறாங்கன்றத சொல்லிவிடுங்க. நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேல் பண்ணுற ரீசன் என்னென்னா, அவர் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் போய் இதை வாங்கினார். இப்போ வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் வாங்க போகிறாரு. ஸோ அதுக்காக இதை சேல்ஸ் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லை, இதில் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லோனுமே இருக்குது. ஆல்ரெடி ஒரு 17 lakhs அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் லோனில் போனோனாலும் நம்மளும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் மேஜர் பேங்க்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ரொம்ப 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 பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இது நமக்கு 2 சைடுமே ரோடு, யூடிஎஸ் உங்களுக்கு 50% யூடிஎஸ் கிடச்சிரும். நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ யூடிஎஸ் உங்களுக்கு அதே இதுவில் கிடச்சிரும், 50%லே கிடச்சிரும். இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 35லேருந்து 40% கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 50% யூடிஎஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக புரியும். நம்ம சேனலில் அடுத்தடுத்து இன்னும் ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நிறையா போடும். அதெல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கா தேவைப்பட்டுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.